இப்போ நம்ம பார்த்த promo song was an introduction to everybody. This montage song will be a little introduction towards the characters. He has worked very hard. அவருக்கு என்ன வேணும் எக்ஸாக்டாக அவர் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து. Introduction to the environment that Sanjay sir has actually created for people. And he's also very jolly. இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அதே மாதிரி there are videos of him just having fun. எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக வந்தாங்க. They didn't know. யாருக்குமே தெரியாது பின்னாடி என்ன பேக்ட்ராப் மாற போகுது. Yes, she is probably not trained in classical. ஆனா நாங்க rehearse பண்ணும்போது she was so interested. I made her dance. Actually பார்த்தா she made the entire set dance. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட இந்த சோஷியல் மீடியாலே வந்து இந்த சிக்மா ஸ்டைலுக்கான ஒரு சென்சேஷன் போயிட்டுருக்கு. அதில் ஒரு பிஹைண்ட் த கேமராவில் ரொம்பவே அழகான ஸ்டெப்ஸ் போட்டு அனு இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஸோ அதான் இந்த இன்டர்நெட் சென்சேஷனாக மாறிட்டு இருக்கு சிக்மா ஸ்டைல் அப்படின்னு இருக்கும்போது இனிஷியலாக வந்து எப்படி இருக்கும் இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த போஸ்டர் ரிலீஸ்லேயே வந்து லைட்டாக பிளர்ரான ஜேசன் சார் வந்து இருந்தார். ஓகே, மேபி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய இருந்தது. பட் இட் வாஸ் லைக் ஒன் குட் பேக்கேஜ் சிக்மா ஸ்டைல். நல்ல என்னன்னு சொல்லுது, நம்மளே அறியாமல் அந்த பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆடுற மாதிரி இருந்தது. ஸோ சிக்மா ஸ்டைல் கண்டிப்பாக அங்கே வேர் இட் ஆல் ஸ்டார்டட் அண்ட் எவ்வளோ நாள் ஷூட் போச்சு? Where it all started, I think it started with the production team reaching out to me. Sanjeev sir எல்லாருமே வந்து Sanjay sir also நம்ம ஆல்ரெடி படத்தில் ஒரு பாட்டு ஒர்க் பண்ணதுனால they wanted to work with me in this. So we had a few meetings. பாட்டை எப்படி கொண்டு போகலாம், ஏன்னா நிறைய ஆர்ட் எல்லாம், பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ப்ரோமோ சாங் ஃபார் த ஃபிலிம். இட்ஸ் ஆல்சோ ஒரு அட்ரஸ் ஆஃப் த ஃபிலிம்ன்றதுனால we needed to make sure ஒரு ப்ராப்பர் டான்ஸிங் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும். ஏன்னா படத்தில் இது வரைக்கும் படத்தில் எதுவுமே நம்ம பெருசாக ரிலீஸ் பண்ணாததுனால யாருக்கு எவ்வளோ கேலிபர் இருக்குது, எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்றது இந்த பாட்டு வழியாக ரிலீஸ் பண்ணான்றது. சஞ்சய் சார் ஆடினது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ் பூஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருந்தது. பிகாஸ் ஐ திங்க் ரீசெண்டாக ராப்பர்ஸ் நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களும் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நோபடி எக்ஸ்பெக்டட் அவர் வருவார் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி இட் வாஸ் அ மியூச்சுவல் டெசிஷன். அவங்க ப்ரொடக்ஷன் டீம் ஃபுல்லாகவே மியூச்சுவலாக டெசிஷன் எடுத்து he was also okay with it that I want to feature in the song. And he did, everybody went through rehearsals. Pariya ma'am, Sandeep sir, all the rappers and Sanjay sir. எல்லாருமே ஜாலியாக இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் கிரேட் ஆன் செட். வி ஷாட் ஃபார் 2 days. ஓகே. அண்ட் போத் த டேஸ் வேர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபன். 2 days நம்ம வந்து இந்த ஷூட் பண்ணோம். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. யார் அடுத்தது உள்ளே வருவாங்க, யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் இருந்தது. இட் வாஸ் என்டையர்லி இன் ஆர் ஹேண்ட்ஸ். நிம்மதியாக ஷூட் பண்ண முடிஞ்சது. அண்ட் இன்டோர் செட்டுன்றதுனால மச் மோர் கண்ட்ரோல்டு. ஓகே. ஆல் ஆர் ஆர்டிஸ்ட் வேர் சேஃபர். எல்லாருக்குமே வந்து ஓகே இதுக்கப்புறம் இது பண்ணலாம். நோபடி வாண்டட் டு லீவ் த செட். எல்லாருமே சில் பண்ணிருந்தாங்க உள்ளே. ஒருத்தரை உள்ளே கூப்பிட்டா எல்லாருமே அப்படியே அங்கேருந்து பார்ப்பாங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஃபன் அந்த 2 days. எஸ், ஆக்சுவலி ஒரு சில பிடிஎஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப டீப் டைவ் டிஸ்கஷன் மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் பார்த்துருந்தோம். என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? வாட் இஸ் இட் அப்படி? ஸோ பீப்புள் who know me, every set that I'm in, I always have a notepad. என்னால் என்னோட நோட்பேட் இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு சும்மா மண்டேல வந்து இந்த ஷாட்டுக்கு அப்புறம் அந்த ஷாட்லாம் செட் ஆகாது. அண்ட் ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் டு ஆஸ்க் the director on what is the next shot or how he plans the next shot to be. And majoritively என்னன்னா எங்களுக்கு இந்த part பொறுத்த வரைக்கும் we had a lot of VFX and CG that is important in it. So in the end part-ஓட endல ஷிப் பண்டிட் சாரும் உள்ள வராருன்ற போது it's a completely different space. எனக்குமே அது புதுசுன்றதுனால we had a story board ready. எப்படி பண்ணலாம், இந்த ஷாட்டுக்கு அப்புறம் எந்த ஷாட் எடுக்கலாம், டைமும் பண்ணணும். ஒரு ஆர்டிஸ்ட்டையும் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கவும் முடியாது. ஸோ ஆல் ஆஃப் த டிஸ்கஷன்ஸ் வேர் ரிகார்டிங் தட். ஏன்னா நாங்கள் டான்ஸாக பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த வாக் இன் வாக் அவுட், அவங்க டைம் கண்ட்ரோல் பண்ணுறது, எக்ஸாக்டாக இப்போ நம்மளுக்கு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர்ஸும் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாமே பார்க்குறதுக்கு அந்த டிஸ்கஷன் கண்டிப்பாக தேவை எங்களுக்கு. கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் சஞ்சய் சாரோட டான்ஸ் அதெல்லாம் வந்து பேசியிருக்கோம். இப்போ டைரக்ஷன் பற்றியும் பேசுனீங்க. இன்னும் நிறைய பேசலாம் டைரக்ஷன் பற்றி. பட் ஆனால் அஃப்கோர்ஸ் சந்தீப்போட டான்ஸிங் அண்ட் த ஹோல் க்ரூ, ஈவன் த ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயின் வேறு
எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, இவ்வளோ டாலாக இருக்காங்க. பட் ஆனால் ஷி வாஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் ஆல்சோ. பிகாஸ் ஜென்ரலாக டால் பீப்புள் வந்து ஒரு மித் ஒன்று இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக ஆட மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் மேக்கிங் ஹர் டான்ஸ் வாஸ் லைக் அதோட ரிசப்ஷனுமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பார்க்க முடியுது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சந்தீப் சார் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. ஹி வாஸ் தேர் ஃபார் ரிஹர்சல் 2 days. அவர் வந்து ஜாலியாக ஆடிட்டு ஓகே இதான் ஸ்டெப்பாக இது பண்ணுமா இப்படி வைப் பண்ணுமா அப்படின்னு போயிடுவார். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபரியா நீங்கள் சொன்னது வந்து என்ன சொன்னீங்கன்னா ஐ மேட் ஹர் டான்ஸ். ஆக்சுவலி பார்த்தா ஷி மேட் தி என்டையர் செட் டான்ஸ். ஷீ இஸ் அ ப்ரொஃபஷனல் டான்சர். அவங்க ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ஷீ இஸ் ஆல்சோ அ ரேப்பர், ஷீ கேன் ஆல்சோ சிங், ஷீ இஸ் அ மல்டிஃபேசிட்டட் ஆர்டிஸ்ட். அந்த டால் பர்சனுக்கு பயங்கர ஷீ இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள், ஷீ இஸ் அமேசிங். அவங்க வந்து ஷீ ஹஸ் லேர்ன்ட் அ லாட் ஆஃப் தீஸ் வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ். சும்மா நீங்கள் ஆட விட்டாலே பயங்கரமாக ஆடுவாங்க அது மாதிரி. ஸோ அவங்கள பார்த்து மொத்த செட்டுமே ஆக்சுவலி வந்து ஒரு வைபாக இது வந்தது. அண்ட் ஒன் மெயின் திங் இஸ் தட் கிளாசிக்கல் போர்ஷன், எஸ் ஷீ இஸ் ப்ராப்ளி நாட் ட்ரெயின்ட் இன் கிளாசிக்கல். ஆனால் நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணும்போது ஷீ வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட். நான் என்னோட ப்ரிடாமினென்ட்லி எனக்கு வந்து இந்த கிளாசிக்கல் வெஸ்டர்னோட ஃபியூஸ் பண்ணுறது இஸ் மை ஜான்ரா ஆஃப் டான்சிங் ஆல்சோ. அப்படி இருக்கும்போது ஷீ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு லேர்ன் இட். அண்ட் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஷீ மேட் ஷுர் ஹர் காஸ்டியூம்ஸ் அது வந்து அதோட சிங்காக இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷூஸ் போடுறாங்க, அந்த பாட்டில் ஷூஸ் வேண்டாம், அதை எப்படி பெட்டர் பண்ணுறது. வெஸ்டர்னில் ஆடும் போது டிஃப்ரென்ஸ் இருக்குது, கிளாசிக்கல் ஆடும் போது எப்படி அந்த அவுட்ஃபிட் பெட்டர் பண்ணலாம் அப்படின்றது பயங்கரமாக அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு தான் வந்தாங்க நம்மளுக்கு. ரைட் ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் சின்ஸ் யூ ஸ்டார்டட், ஈவன் நானே அதை அடுத்தது கேட்கலான்னு அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இன்ஃபியூஸ் பண்ணுறது வந்து லைக் பயங்கர ஒரு ஹிட் ஆகும். பிகாஸ் லைக் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மிக்ஸ் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து வரவே இருக்கிறாங்க. அண்ட் இந்த சாங்லையுமே அப்படிதான். இது முன்னாடியே பிளான் பண்ணதா இல்லை ஹவு இட் ஆல் ஸ்டார்டட்? இந்த சாங் ஜேர்னி பற்றி பேசலாமே அப்படின்னு. சாங்கோட ஜேர்னி வந்து ஸோ ஒன்ஸ் ஐ மெட் த டீம். நான் சார் வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட எங்களோட ஸ்டைலிஸ்ட் இருந்தாங்க, டிஓபி சார் இருந்தார், டைரக்டர் இருக்காங்க, வி ஹேட் அவர் ஆர்ட் டீம், எல்லாருமே உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வி வர் பிரேக்கிங் டவுன். சரி இந்த பார்ட் ஆஃப் த சாங் இங்கே எடுக்கலாம், இது இங்கே எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது வி ஆல்ரெடி ஹேட் த சாங். ஐ மீன் வி அட்லீஸ்ட் ஹேட் த ரஃப் ட்ராக். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கிளாசிக்கல் பிட் வரும்போது வில் கிவ் இட் டு ஃபரியா, லெட் ஹர் பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல் தேர் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து டீமோட குறிக்கோளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் டிடன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். அதர்வைஸ் வி டிட் ஹேவ் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன். வி டெஃபினெட்லி டிட் ஹேவ் ஒரு 2-3 டிஸ்கஷன்ஸ் பேக் டு பேக். ஏன்னா விஎஃப்எக்ஸ்ன்றதுனால எவ்வளோ விஎஃப்எக்ஸ் போக முடியும், ஸோ தட் நம்ம பாட்டை அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம். டூ மச் ஒர்க்காகவும் போகக்கூடாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாருமே அந்த வீடியோ பார்த்தோன்னே பிடிஎஸ் பார்க்குற வரைக்கும் தே டிடன்ட் நோ இட் வாஸ் தட் இஸ் விஎஃப்எக்ஸ் ஏற்ற செட்டு அப்படின்றது தெரியாது. அந்த லாக்கர்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும்போது ரொம்ப ஒரிஜினலாக தான் தெரிஞ்சது. ஆக்சுவலி பெருசாக லைக் அது உத்து பார்த்தா கூட அது விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியல. அதுக்கான மெனக்கெடல் ஆக்சுவலி ஆனால் அவ்வளோ இருந்தது இல்லை. ஸோ அதுதான் வந்து பேக் டு பேக் அவ்வளோ மீட்டிங்ஸ் இருந்தது. ஏன்னா இட்ஸ் ஷுட் லுக் லைக் ரியல். நம்ம பிடிஎஸ் வந்து காமிக்கிறதுக்கு முன்னாடி பீப்புள் ஷுட் பி லைக் ஓ இந்த மாதிரி ஒரு செட்டில் அவங்க ஆக்சுவலி ஃபீல் பண்ணி ஆடி இருக்காங்க அப்படின்றது. இன்னொரு விஷயம்னா இவங்க எல்லாரையுமே அந்த லொக்கேஷனில் தான் இருக்காங்கன்னு ஃபீல் பண்ண வைக்கிறதா எங்களுக்கு பெரிய விஷயம். ட்ரூ. ஆமாம். பிகாஸ் வென் இட் கம்ஸ் டு விஎஃப்எக்ஸ் அது நாட் ஜஸ்ட் டான்ஸ், எந்த ஒரு சீனாக இருந்தாலும் அது ஃபுல்லாக நம்மளோட இமேஜினேஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி அதுக்கான அவுட்கம் தான் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த ரிசப்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹூ கேம், லெட் இட் பி த ஹீரோ ஹீரோயின் ஆர் த ரேப்பர்ஸ், நடுவில் ராஜசுந்தரம் மாஸ்டர் வந்தாங்க, அம்புதாசன் சார் வந்தாங்க, எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக வந்தாங்க. தே டிடன்ட் நோ, யாருக்குமே தெரியாது பின்னாடி என்ன பேக்ட்ராப் மாறப்போகுது. ஆனால் பாட்டு வாஸ் சச் அ வைப். இப்போ தமன் சருக்கு எஸ் அ ஹியூஜ் தேங்க்யூ டு ஹிம். பிகாஸ் அவரோட ட்ராப் கேட்டு எவ்ரிபடி வாஸ் ஆல்ரெடி வைபிங். ஸோ நாங்கள் நேச்சுரலாக எங்களோட மற்ற பிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட் டீம்லேருந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லாரையும் உள்ளே வச்சு ஆடினதுலாம் இருக்குது. அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும், இல்லைன்னா நாங்கள் பயங்கரமாக ஃபன் பண்ணோம். சும்மா பிரேக் வந்தாலே எல்லாரையும் நிற்க வச்சு வாங்க ஸ்டெப்பு கற்றுக்கோங்க, உங்களால் ஆட முடியுமா ஓகே அப்போ பாட்டு ஹிட்டு, உங்களால் ஆட முடியுமா பாட்டு ஹிட்டு அப்படின்றது தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன் ஷூட். அஃப்கோர்ஸ் பாட்டு ஹிட் அப்படின்னும் போது இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த ஹுக் ஸ்டெப் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் ஆக்சுவலி. பிகாஸ் அந்த ஹுக் ஸ்டெப் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அது இன்னொரு ரீச் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஹுக் ஸ்டெப்கான மெனக்கெடல்ன்ட்டு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்பாக இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஒரு இதுதான் அந்த ஹுக் ஒன்று பிடிச்சி. ஏன்னா நான் நிறைய பேர் ஆடுறதை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஹுக் ஸ்டெப்கான மெனக்கெடல் கண்டிப்பாக
அது ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இனிஷியலி ஐ ஹேட் சென்ட் த டைரக்டர் ஒரு 4-5 வெர்ஷன்ஸ். அதில் இது பிக் ஆச்சு அப்படின்ற போது ஹீ ஆல்சோ ஹேஸ் அ விஷன். ஸோ ஐ பிலீவ் இன் ஹிஸ் விஷன். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வி ஆல்சோ ஹாவ் டு டெஸ்ட் இட் ஆன் த ஆக்டர்ஸ். அது அவங்கவுங்க பாடி டைப்ஸ்க்கும் நல்லா இருக்கா அப்படின்னு. இது எல்லாமே ஒரு மெனக்கெடல் விச் கம்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர். ஸோ இந்த ப்ராசஸில் இந்த ஒரு ஹுக் ஸ்டெப் வந்து எங்களுக்கு எங்கள் ஆக்டர்ஸ் மேலே நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த எண்ட் நம்ம இப்போ வீடியோ பார்க்கும்போது இஃப் ஆர் ஆக்டர்ஸ் ஆர் நாட் கான்ஃபிடென்ட் வித் தட் ஸ்டெப், அப்போ யாருமே அதை ரெக்ரியேட் பண்ண மாட்டாங்க. அது பயங்கர ஈஸியாக பயங்கர ஜாலியாக அவங்க பண்ணதுனால தான் மற்றவங்களுக்கும் நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ ப்ராசஸ் ஆஃப் ஹுக் ஸ்டெப் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹுக்குன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இட் இஸ் தேர் பிகாஸ் எல்லா பாட்டுக்கும் அந்த விஷயம் இருக்குது. ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து நேச்சுரலாகவே இந்த பாட்டுக்கு வந்து அந்த பாப்பாக இருக்கணும், ட்ராப்பாக இருக்கணும். இட்ஸ் அ வெரி நேச்சுரல் திங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அதை வந்து ஐ கேன் see people doing it in a party. Yes, very easily. Let it be old people, let it be kids. It's very very easy for anybody to just go drop. They can just drop. அது கிச்சனில் இருக்கட்டும். Even if they're cooking they can do drop. Kitchen they're using they're just making excess. Very easy. இதுக்குன்னு அவங்க தனியாக கிளாஸும் போக தேவையில்ல. இல்லை ஒரு 2 minutes கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பார்த்தோன்னே எக்ஸ் போடுறாங்க, கை சுற்றுறாங்க, தட்ஸ் ஆல். ஸோ த சாங் ஆல்சோ மோட்டிவேட்டட் அஸ் டு மேக் சம்திங் வெரி வெரி ஈஸி அண்ட் இட்ஸ் கோயிங் வெல் நோ. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்களே அந்த ஹுக் ஸ்டெப் வந்துட்டு ஜஸ்ட் 2 minutes திங் அப்படின்னு இருந்தாலுமே ஒரு சோஷியல் மீடியாவில் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தியேட்டரில் அது சப்போஸ் பார்க்கும்போது அது தியேட்டரில் எல்லாரும் அங்கே சேர்ந்து ஆடியன்ஸ் ஆடுவாங்கல்ல. ஸோ அந்த மூமெண்ட் ஆக்சுவலி இன் ஜென்ரலி பிகாஸ் ஐ குட் ஆக்சுவலி விஷன் இட். இப்போ எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல் பெரியவங்களும் ஆடுவாங்க, சின்ன பசங்களும் ஆடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. ஸோ கண்டிப்பாக அது எதாவது எதிர்பார்த்து வச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கும் இது தியேட்டர்ல வருமான்றது தெரியாது பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் a promo song. ஓகே, பட் ஐ கேன் see it as a partyன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு ஃபேமிலி கேதரிங்ல எல்லாருமே சேர்ந்து ஆடினா அண்ட் ஃபார் a choreographer எப்பவுமே வந்து நல்ல சாங்லாம் வந்து தியேட்டர், ஏன்னா நிறைய நல்ல சாங்ஸ்லாம் கடைசியில அட்லீஸ்ட் பேர் போடும்போது அட்லீஸ்ட் போடுங்க. சிக்மா டீம்ட்ட டைரக்டா வந்து ரெட் நூல் மூலமா சொல்லுங்க, கடைசியா பேர் போடும்போது அட்லீஸ்ட் அந்த பாட்டை போட்டு விட்டுருங்க. அந்த ஸ்க்ராலுக்கு நடுவுல அந்த பக்கத்துல அந்த சாங் நாங்க அப்படியே பார்க்கலாம். பிகாஸ் அந்த பெரிய ஸ்க்ரீன்ல இன்னொரு வைபா இருக்கும். அது ஒரு ஜெனரலா ஒரு கான்சர்ட் ஃபீலோ இல்ல அந்த எனர்ஜி பாஸ் ஆன் ஆகுமே, அது ஒரு கண்டிப்பா. பிளஸ் ஆஸ் அ கொரியோகிராஃபர் என்ன பாட்டா இருந்தாலும் அதை ரிசெப்ஷன் வந்து யூடியூப் வியூஸை விட எவ்வளோ பேர் ஆடுறாங்க, எவ்வளோ பேர் ஐ மீன் ஐ கெஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் டூயிங் இட். அது தவிர வென் நேச்சுரலாக அந்த ஓல்ட் பீப்புள், சின்ன பசங்களாம் நம்ம பெருசாக இன்ஃப்ளூயன்சர்ஸாக யூஸ் பண்ண மாட்டோம். அவங்களெல்லாம் நேச்சுரலாக பார்க்கும்போது இட்ஸ் டர்ன் அவுட். ஓகே, நம்ம நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்கும். கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் சிக்மா ஸ்டைல் பற்றி நிறையவே பேசினோம். இந்த படத்தில் வேற எதான பாட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை? எஸ், ஐ ஹேவ். ஸோ ஒரு சின்ன மாண்டாட் சாங் இருக்கு. ஓகே, அது இப்போது சாங்காகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அது ஒர்க் பண்ணும் போதே இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எவ்ரிபடி டு லிசன் டு. ஐ திங்க் மேபி அவங்க கூடிய சீக்கிரம் விடுவாங்கன்ற ஒரு இது இருக்குது. அப்படி விட்டாங்கன்னா இட் இஸ் அ ஹியூஜ் ப்ளஸ் ஃபார் பீப்புள். சிக்மா ஸ்டைலுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சாங் and this will be probably a little more relatable to the film. அதுதான். ஏன்னா இப்போ நம்ம பார்த்த ப்ரோமோ சாங் was an introduction to everybody and this montage song will be a little introduction towards the characters of the film. So அது இன்னும் கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணதுனால it will take audience a little closer to the film and not away. Promo is just the address. அதுக்கப்புறம் மாண்டாஜ்லேருந்து அடுத்தடுத்து வர்றது will become an introduction to characters. என்ன நடக்க போகுது, introduction to the environment that Sanjay sir has actually created for people. And he has worked very hard. He and his team, they've worked very hard for in the last how many ever years. And then பயங்கர he knows what he wanted in this film. Like this is the first time I worked with him. Montage song la the first time I worked with him. Then only we did promo song. Okay. By the time we did the promo song we were all a little more comfortable with each other. Ana montage song modu considering both of us are young, I was okay, let me also see how he works. ஏன்னா இப்போ நான் யங்காக இருக்கும் போது people expect me to work a certain way. So even I was looking forward to see how he is handling an entire set. But he was very good and very எப்படி சொல்றது, he was very commendable. He was very commanding
ஹீ வாஸ் அவருக்கு என்ன வேணும் எக்ஸாக்டாக அவர் ஆக்டர்ஸ் கிட்ட இந்த வேரியேஷன் கொடுங்க அந்த வேரியேஷன் கொடுங்க அண்ட் இஸ் வெரி ஓப்பன் டு டிஸ்கஸிங் ஐடியாஸ். ஏன்னா மாண்டாஜ் சாங்னு வரும்போது எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் மல்டிபிள் மாண்டாஜ் சாங்ஸ். நவ் ஹவு இஸ் திஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் விட ஹவு இஸ் திஸ் கோயிங் டு டெலிவர் தி எக்ஸ்பிரஷன் that the artists have. ஏன்னா எமோஷன் பயங்கர இம்பார்ட்டன்ட் அந்த மாண்டாஜ் சாங். So he's very clear on his writing. That's something that I really liked about him, and I wish people can see it soon in theaters. கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷனுக்காகவே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஐ திங்க் அவரோட இந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூடியூப் அப்படின்னு பார்த்தாலுமே எதிர்பார்ப்புகள் ஓகே சிக்மா வந்து ஜேசன் எப்படி பண்ண போறாருன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பிடிஎஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் லைக் ஹீஸ் தி சென்டர் ஆஃப் தட் ப்ராஜெக்ட். லைக் அவர் வந்து இழுத்து பிடிச்சிக்கிறாரு அண்ட் எல்லாமே வந்து அவர் சொன்னபடி நீங்க சொன்ன மாதிரி கமெண்டபிளா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ ஒன் இஸ் ஆல்சோ வெரி ஜாலி. அவர் ஹீஸ் நாட் லூசிங் ஹிஸ் பேஷன்ஸ் ஆர் ஹிஸ் டெம்பர். எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அதே மாதிரி there are videos of him just having fun and everything. So he balances it out very well. He is not very rude or anything. He knows when to do his work. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த லைட் மூட் கொண்டு வந்து திருப்பி he brings everybody in the team back to set. So it's for somebody who's doing his first film, it does not look like he's doing his first film. ஜென்ரலா இப்போ ஏதான ஒரு படம் வந்தாலே வந்து இந்த கியூரியாசிட்டி டு வாட்ச் இட் அப்படின்னு வந்து எவ்ரி குட்டி குட்டி பாடல்களோ இல்லை வாட் எவர் ஏதான பிடிஎஸ் அண்ட் ஆல்சோ ஒரு பாட்டு வருதோ இல்லை ட்ரெய்லரோ இல்லை டீசர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்து இந்த ஈஸியாக வந்து இப்போது நான் பார்க்குறது வந்து ஆடியன்ஸ் வந்து ஜென்ரலாக கதையை வந்து ஓகே இது மாதிரி இருக்குமா ஓ அது மாதிரி இருக்குமான்ட்டு. சம்வேர் ஐ ஃபைண்ட் சிக்மா வந்து இன்னுமே ஹிடனாக தான் இருக்குது, கண்டுபிடிக்கவே முடியல. அதுவே இன்னும் கியூரியாசிட்டி வந்து உருவாக்குது இல்லை. நீங்கள் அஃப்கோர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கியூரியாசிட்டி அமங் த ஆடியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஹிடனாவே அதை வந்து வைக்கணும்ன்ட்டு அது ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை எனக்கே படம் தெரியாது, எனக்கே அது ஹிடனாக தான் இருக்கு. ஏன்னா வந்து இட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் இப்போ நம்ம ஒர்க் பண்ணதில் நம்ம பெருசாக அந்த கதையோட இன்டெப்த் நான் கேட்கல. இப்போ வந்து மாண்டாஜாக வரும்போது வாட் ஹேப்பன் பிஃபோர், அந்த கேரக்டர்ஸோட ஸ்டோரி லைன் என்ன, அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அது போதும் எனக்கு. இந்த பர்டிகுலர் சாங் அந்த பர்டிகுலர் சாங்க்கு அந்த டெப்த் போதும். ஸோ நான் வந்து ஒன்றும் ஐ டென்ட் ஹேவ் டு ரீட் தி ஸ்கிரிப்ட். இது வந்து பாட்டோட பிகினிங்கா எண்டுன்றது மேட்டர் கிடையாது. அது ஒரு ஸ்டோரி லைன், அது நடுவில் வருது, அதுக்கேற்ற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ ஐ திங்க் ஈவன் ஐ எம் இன் ஹியூஜ் ஐ மீன் கோர் ஒன்று தெரியும், பட் ஆனால் அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கும் தெரியாது. ஈவன் ஐ எம் வெயிட்டிங் as you are saying. I think maybe trailer வந்தா நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா நினைக்கிறேன். Yeah, so can't wait to watch trailer as well as the film because இதுக்கான எதிர்பார்ப்பு as I said before like because ஒரு மாதிரி ஹிடனா இருக்கும்போது இன்னும் கியூரியாசிட்டி போய் பார்த்தே ஆகணும்பா அப்படின்ற மாதிரி என்னதான் உள்ள வச்சிருக்காங்க. Exactly. So that அது வந்து கூடி சீக்கிரம் இன்னும் வந்துருச்சு, அவ்வளவுதான் வந்துரும். அவ்வளவுதான், இன்னும் ஒரு மாசம் தான் வந்துரும். Yes. So happy for you. சிக்மால வந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.